ஒரு வீடியோ வந்து ஏலக்காய் மற்றும் ஆப்பிள் விதைகளை வந்து எப்படி நீங்கள் விதைக்கலாம் ஊற வச்சு அப்படிங்கிறத பற்றி. நான் வந்து ஒரு 2 நாள் ஏலக்காய் ஒரு கைப்பிடின்னு சொல்ல முடியாது, ஒரு 20 ஏலக்காய் போல் எடுத்து அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். அதோடு நான் கட் பண்ண ஆப்பிளில் உள்ள விதை, பேரிச்சம்பழத்தோட விதை எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். இதில் வந்து நீங்கள் கமலாரஞ்சில் வரும், அப்புறமா வந்து லெமனில் வரும். இந்த விதைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூ பேப்பரில் சுற்றி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் சுற்றி ஏர்டைட் பாக்ஸில் ஒரு 2-3 நாளைக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து முளை விட்டுருக்கும். இப்போ நான் வந்து இது ஊற வச்சதை உங்கள்கிட்ட காமிச்சேன். இதை ஒரு 2 நாள் டிஷ்யூ பேப்பரில் போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ நான் அதே மாதிரி திரும்ப கவர் பண்ணி டிஷ்யூ பேப்பரோட இந்த ஏர்டைட் பாக்ஸில் வைக்கிறேன். இது ஒருக்கு பாருங்கள். இந்த ஏர்டைட் பாக்ஸில் வைக்கிறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடலாம். மூடி ஒரு 2-3 நாள் ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து முளை விட்டுரும். அந்த முளை விட்டதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் தோட்டத்தில் தொட்டி இருக்கும் இல்லையா, அந்த தொட்டியில் கொண்டு போய் கொஞ்சமாக மண்ணை தோண்டி அதில் இதை போட்டுருங்க. இந்த மாதிரி போடுறது மூலமாக அந்த விதை வந்து நல்லபடியாக முளைச்சி மரமாக மாறி வரும். நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. தமிழ்நாடு ஹார்ட்டிகல்ச்சர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இந்த வெப்சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பலாமர கன்று வந்து கிட்டத்தட்ட 300லேருந்து 450 ரூபா அந்த விலைக்கு தராங்க. அதே மாதிரி மாங்கன்னும் கிட்டத்தட்ட 300-350 அந்த குவாலிட்டியை வச்சு அதோட விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொட்டையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது நல்ல முளை விட்டு அதுக்கப்புறமா தோட்டத்தில் வச்சிங்கன்னா இந்த விதை இல்லை, இந்த மரக்கன்று வாங்குகிற செலவு வந்து உங்களுக்கு மிச்சமாகும். அதே மாதிரி அந்த மரமும் கொஞ்சம் நாளில் வளர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். மாங்கன்று, பலாக்கன்று, ஏலக்காய் கன்று, அப்புறமா வந்து வில்வ மரக்கன்று, இது நெல்லிக்காய் மரக்கன்று, அப்புறமா வந்து இதிலையே வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இதிலையே குட்டரகம், நெட்டரகம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஏலக்காயில் வந்து புளிப்பு உள்ள ஏலக்காய், புளிப்பான நெல்லிக்காய், புளிப்பில்லாத நெல்லிக்காய், அப்புறமா வந்து மகாகனி மரம், அகர் மரம், தேக்கு மரம், சந்தன மரம், செஞ்சந்தன மரம், இந்த மாதிரி வேறு வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த மரக்கண்ணெல்லாம் நீங்கள் அதுலேருந்து வாங்கணுன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன்.